திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு அருகே அமைந்துள்ள புதேன் மாளிகை. இது கேரள கட்டிடக்கலையின் அற்புதங்களுக்கும் கைவினை கலைஞர்களின் திறமைகளுக்கும் ஒரு சான்றாக கம்பீரமாக நிற்கும் ஒரு அருங்காட்சியகம். இது பாரம்பரிய கேரள கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. மாளிகை முழுவதும் மரங்கள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டு நுட்பமான வேலைப்பாடுகளுடன் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் கூரையின் கீழே மரத்தால் செய்யப்பட்ட 122 குதிரை சிற்பங்கள் இருக்கின்றன. இது மாளிகையின் தனித்துவமான அடையாளமாகும். இதுவே இதற்கு குதிரை மாளிகை என்ற பெயர் வர காரணமானது. குதிரை மாளிகை, சாய்வான கூரைகள், அழகான தூண்கள் மற்றும் பாரம்பரிய கேரள கட்டிடக்கலை தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் அரண்மனையின் ஒவ்வொரு அறையும் தனித்துவமான வடிவங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட மரக்கூரைகளை கொண்டுள்ளது. நாம் பார்க்கும் இந்த மாளிகையை 1840 திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் மகாராஜா சுவாதி திருநாள் ராமவர்மா கட்டியதாக கூறப்படுகின்றது. முதல் அறையில் 14 பழங்கால கதகளி பொம்மை மாதிரிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. கதகளி 17ஆம் நூற்றாண்டில் உருவான கேரளாவின் பாரம்பரிய நடன நாடக வடிவமாகும். கதகளி ஒப்பனையின் போது முகத்தில் புதிதாக தயாரிக்கப்பட்ட இயற்கை வண்ணங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இங்குள்ள கலை பொருட்களில் குறிப்பிடத்தக்கவை திருவிதாங்கூர் மன்னர்களின் 2 சிம்மாசனங்கள். அவற்றில் ஒன்று சங்கு சின்னத்தை தாங்கி போஹேமியன் படிகங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கிறிஸ்டல் சேர். மற்றொரு சிம்மாசனம் 24 யானை தந்தங்கள் கொண்டு நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டு முழுவதும் கைவேலை சிறப்பால் நிரம்பியுள்ள அரிய சிம்மாசனம். திருவிதாங்கூரின் தந்த சிம்மாசனத்தின் கைவினை திறனை பாராட்டி மன்னருக்கு விக்டோரியா மகாராணியிடமிருந்து கடிதம் வந்த காட்சியை இந்த ஓவியத்தில் பார்க்கலாம். இந்த அரண்மனையின் மர வேலைப்பாடுகளில் எங்கும் ஆணிகள் பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்குள்ள பொருட்களில் பெரும்பாலானவை பல்வேறு காலகட்டங்களில் தயாரிக்கப்பட்டவை. ஒவ்வொன்றும் தனித்துவமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டவை. இவை அனைத்தும் அந்த காலத்தில் அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களாக இருந்திருக்கலாம். இங்குள்ள மற்றொரு அறையில் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு சோழர் காலத்து அழகான வெண்கலச் சிலைகளும் இருக்கின்றன. அதில் ஒரே சிலையில் முன்புறம் பள்ளி கொண்ட பெருமாளும் பின்புறம் அமர்ந்த நிலையில் உள்ள பெருமாளும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் தனித்துவமான ஒரு சிற்பம். இந்த ஓவியத்தில் இருக்கும் திருவிதாங்கூரின் கடைசி ராஜா சித்திர திருநாள் பலராமவர்மா எங்கிருந்து பார்த்தாலும் நம்மையே பார்த்து கொண்டிருப்பது போல் ஒரு பிரம்மையை தருகிறார். இந்த அறையில் வரலாற்று சிறப்பு மிக்க குளச்சல் போரில் தோற்ற டச் தளபதி சரணடைந்து சமர்ப்பித்த துப்பாக்கி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இத்தனை ஆண்டுகளை கடந்தும் மேலே செல்வதற்கு இருக்கும் இந்த படிகள் இன்றும் சிறப்பாக உள்ளது. மேலே ஏறி வந்ததும் இந்த அறை முழுவதும் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பலதரப்பட்ட ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள ஒவ்வொரு ஆயுதமும் இன்றும் பொலிவுடன் தோன்றுகிறது. அடுத்தபடியாக இங்கு மிக அழகான கலை வேலைப்பாடுகளுடன் அமைந்த அறை உள்ளது. இவை இயற்கை நிறங்களை கொண்டு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 200 ஆண்டுகளை கடந்தும் நம்மை வியக்க வைக்கும். இந்த அறை ஒரு காலத்தில் நூலகமாக பயன்படுத்தப்பட்டது. மற்றொரு அறையில் அரசர்கள் சேகரித்து வைத்த பளிங்கு சிலைகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன.
இங்குள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேலைப்பாடுகள் மிகச் சிறப்பாக நம்மை வியக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளன. இங்கு இருக்கும் கண்ணாடிகளை பார்க்கும்போது இந்த அறை அந்த காலத்தில் ஒப்பனை அறையாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது. இங்குள்ள ஃப்ராக் ட்ரம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் வியட்நாமில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ட்ரம்மை அடித்தால் பஞ்ச காலத்திலும் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேல் மாடி அறையிலும் பல அழகிய கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் பல வண்ணங்களில் பல சுவாரஸ்யமான வேலைப்பாடுகளுடன் அமைந்த ஜாடிகள் நம் கவனத்தை ஈர்க்க தவறவில்லை. இந்த ஜாடிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் திருவிதாங்கூர் ராஜ்யத்திற்கு வந்து சேர்ந்தவை. இந்த அறைக்குள் நுழைந்ததும் மிகவும் பிரமிப்பாக உள்ளது. இங்கு எண்ணற்ற யானை தந்தங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு உள்ள ஒவ்வொரு விளக்கும் திருவிதாங்கூர் அரசர்களால் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அடுத்த அறை மிக உயர்ந்த மதிப்புடைய அறை எனத்தான் சொல்ல வேண்டும். இங்கு முழுவதும் தந்தங்களாலான சிறப்பான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் தந்த வேலைப்பாடுகளின் பாரம்பரியம் மிகவும் பழமையானது. இந்த அரண்மனையில் காட்டப்படும் மற்றொரு முக்கியமான பொருள் இதுதான். இதுவே திருவிதாங்கூர் அரசின் செங்கோல். இதோ திருவிதாங்கூர் ராஜ்ய கலைஞர்களின் திறமைக்கு இன்னும் ஒரு சான்றாக விளங்கும் மற்றொரு அறை. இந்த அறை முழுவதும் சிறந்த வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. இந்த அறையின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இங்கு உள்ளிருந்து யார் பார்க்கிறார்கள் என்று வெளியில் இருப்பவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த அழகான குறுகிய பாதை வழியாக நடந்து சென்றால் நாம் இந்த அரண்மனையின் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு செல்லலாம். இங்கிருக்கும் இந்த அறை அரண்மனையிலிருந்து ஸ்ரீபத்மநாப சுவாமி கோயிலுக்கு செல்வதற்காக அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த இரகசிய பாதையின் அறை. குதிரை மாளிகை என்பது ஒரு அரண்மனை மட்டுமல்ல, திருவிதாங்கூரின் வரலாறும் கலைஞர்களின் ஆன்மாவும் உயிரோடு நிற்கும் ஒரு பொக்கிஷம். திருவனந்தபுரம் வந்தால் இதை தவறாமல் அனுபவித்து பாருங்கள்.